ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து ஆகஸ்ட் 2024 தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் எக்ஸாமினேஷன் செகண்ட் பேப்பர் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ஜூனியருக்கு ஃபீமேல் வாய்ஸ் தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தது, ஃபீமேல் வாய்ஸாக எழுதுறது கஷ்டமாக இருக்குமே, கீச்சுன்னு இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம். அப்படிலாம் இல்லைங்க, வாய்ஸு கிளியராக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் சாஃப்டாக தான் இருந்துச்சுன்னு வந்து சொன்னாங்க. எழுதுறதுக்கு ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கோவுமே அந்தளவு இல்லைன்னு தான் சொன்னாங்க. மோஸ்ட்லி தமிழ் ஷார்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கோ வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அதனால் வந்து எக்கோ இஷ்யூஸும் வந்து பெருசாக இல்லைன்றது தான் சொன்னாங்க. தென் இப்போ நம்ம வந்து டாபிக் வந்து வருவோம். கண்டென்சேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. எதனாலனா குட்டி குட்டி டாபிக்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்றத தான் சொன்னாங்க. ஒரு டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த அடுத்த டாபிக் போயிடுறாங்க. ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லிவிட்டு அடுத்த இதுக்கு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஏதோ ஒரு ஆண்டு அறிக்கையில் வந்து பேசுகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வந்து இருந்துச்சு தான் சொன்னாங்க. கிராமங்களில் வந்து அந்த குடிநீர் திட்டம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் வந்து அரசியலில் ஈடுபடுறது, அப்புறமா வந்து பள்ளி மாணவர்கள் வந்து மனப்பாடம் மட்டும் பண்ணக்கூடாது, வினாவிடைகள் மட்டும் வந்து படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அறிவை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து ஆடைகள், கதர் ஆடைகளை பற்றி டாபிக் வந்து வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. கண்டென்சேஷன் ஒரு மாடரேட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. எலாபரேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு, விளம்பரம், நேரில் கண்ட காட்சி, அப்புறமா வந்து ஆசிரியருக்கு கடிதம், இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து வரும். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெட்டர் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 துப்புரவு வண்டி விநியோகம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி ஆணையர் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதுகிற மாதிரி. என்ன அப்படின்னா ஒப்பந்தக்காரர்கள் வந்து நூலகத்துக்கு வந்து கட்டடம் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் எடுத்திருந்தாங்க. 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னமும் அவங்க கட்டி கொடுக்கல. 8 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அவங்களும் கட்டி வந்து கொடுக்கல. நாங்கள் இன்னும் ஒரு 3 மாதம் கூட எக்ஸ்ட்ரா வந்து தரோம், ஆனால் கட்டி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு தான் வந்து சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபிஷியல் லெட்டர் மாதிரி தான். அதுக்கப்புறமா வந்து தேர்டு வந்து பேரவை கூட்ட அறிவிப்பு, ஒரு வங்கியோடது. என்ன வங்கினா நிலவள வங்கி. அங்கே வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரவு செலவு பார்க்குறது, புதிய தணிக்கையாளர்கள் வந்து எடுக்கிறது, தேர்தல், அதுக்கப்புறமா போன ஆண்டோட பட்ஜெட் வந்து பார்க்குறது, இந்த மாதிரி தான் வந்து நார்மலான டாபிக் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேரில் கண்ட காட்சி, லாரியோட டயர் வந்து வெடித்து எதிரில் வந்த பஸ்ஸில் வந்து மோதிட்டதாகவும் 3 பேர் பலி 7 பேர் காயம் அப்படின்ற மாதிரி டாபிக் வந்து வந்துருந்துச்சு தான் சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியரில் செகண்ட் பேப்பரில் வந்த கண்டென்ட்டு. இது நான் வந்து ஒரு தோராயமாக சொல்லியிருக்கேன், ஓரலாக சொல்லியிருக்கேன். கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறமா தான் இன்னும் டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து தெரியும் எப்படிலாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவு நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க, நான் அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீமேல் வாய்ஸ் தான் வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா? நம்ம குளோபல் அகாடமிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஜூனியருக்கும் சரி, இங்கிலீஷ் சீனியருக்கும் சரி ஃபீமேல் வாய்ஸ் டிக்டேஷன்ஸுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு கான்ஃபிடன்ஸ் வந்து வரும், சரிங்களா? ஜூனியருக்கும் இருக்குது, சீனியரும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? நம்ம ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.